ஹாய் கைஸ், இது அலிகேஷன் மிக்சர்னுடைய செகண்ட் டாபிக். இது என்னன்னா ரூல் டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரூல் டு சால்வ்னா என்ன? ஒன்றுமில்லை கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு அரிசி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடையிலேருந்து நம்ம அரிசி வாங்குறோம்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அதை நம்ம மாவை ஆட்டலாம். மாவை ஆட்டும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளியில் கடையில் வாங்குற அரிசியும் இந்த அரிசியும் சேர்ந்து கலப்படம் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி போட்டாலும் அது எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது 2 கிலோ எடுத்தீங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு கிலோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ரேஷன் அரிசி 2 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது காட்டி கொடுத்துரும். ஸோ அப்போ எந்தெந்த ப்ரொப்போர்ஷன் எந்தெந்த அளவில் போடணும். இப்போ நீங்கள் வேறு என்ன சொல்லலாம், வேறு நீங்கள் கலவை கலக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு கலவை கலக்கும் போது சிமெண்ட் எவ்வளோ கலக்கணும், மண் எவ்வளோ கலக்கணும்னு இருக்கும். சிமெண்ட்டை விட மண் தான் நம்ம அதிகமாக போடணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சராக கரெக்டாக இருக்கணுமான்னு பார்த்தா நம்ம சிமெண்ட்டு தான் அதிகமாக போடணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ப்ரொப்போர்ஷன் எங்கெங்கே அதிகமாக போடணும் அப்படிங்கிறது நம்ம இந்த அலிகேஷன் மிக்சர்னுடைய ஒன் ஆஃப் த கான்செப்ட்னே சொல்லலாம். இதை ரூல்ஸ் டு சால்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை 2ஆக பிரியும். ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கோசரம் நான் சில கதைகளை வச்சுருக்கேன். ஸோ அந்த கதைகளோடு பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இது 2ஆக பிரியும். இந்த ரூல்ஸ் டு சால்வ்ங்கிறது 2 கான்செப்டாக பிரியும். இப்போ ஒரு கான்செப்டை வச்சு பார்க்கலாம். எப்படி போன அலிகேஷன் மிக்சர்ஸுக்கு நம்ம எப்படி அப்பா அம்மா அந்த கான்செப்டை வச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கைஸ் அப்பா, லெஃப்ட் சைடில் அப்பா, ரைட் சைடில் அம்மா. இது அப்பா அம்மா, இவங்க 2 பேரும் வெவ்வேறு இதாக இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான பணங்கள் அப்பாட்ட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அம்மாட்ட வேறு மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர்த்துட்டையும் வேறு வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த சம்மில், அதாவது ஃபஸ்ட்டு டைப், இது ரூல்ஸ் டு சால்வில் ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் எப்பயுமே அசியூம் பண்ணிக்கணும் அம்மாட்ட தான் அதிக காசு இருக்குது. அம்மாட்ட அதிக காசு இருக்கனால அம்மா ரைட் சைடில் இருப்பாங்க. எப்பயுமே அதிகமாக காசு இருக்கிறவங்க தான் ரைட் சைடில் இருப்பாங்க, கம்மியாக காசு இருக்கிறவங்க லெஃப்ட் சைடில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அதாவது டைப் 1ல். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு புள்ள பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான், சன் பிறக்கிறான். அப்போ அந்த சன்னுட்ட அப்பாவோட சொத்து எவ்வளோ போகும், அம்மாவோட சொத்து எவ்வளோ போகும், அந்த 2 சொத்தும் அவன்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த சொத்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ அப்பாவோட சொத்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவனோட அம்மாவோட சொத்துலேருந்து அவன் சொத்தை கழிச்சிட்டா போதும். அவன் அம்மாவோட சொத்துலேருந்து அவன் சொத்தை கழிச்சிட்டா அவன்கிட்ட அவங்க அப்பா சொத்து எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துடலாம். ஆனால் நமக்கு ஆல்ரெடி அப்பா சொத்து ரொம்ப கம்மின்னு தெரியுதுல்ல, அதனால் நமக்கு இங்கே பையன் சொத்து தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அப்பா சொத்தை போட்டோம்னா நமக்கு இங்கே கரெக்டாக வரும். புரியுதா கைஸ்? அப்பாட்ட ஒரு 5 lakhs இருந்துச்சுன்னா அம்மாட்ட ஒரு 15 lakhs இருக்குது, 50 lakhs இருக்குது, 50 lakhs இருக்குது. இப்போ பிள்ளைக்கிட்ட எவ்வளோ போகும், 55 இருக்கும். அவங்க அப்பாவோடதும் அவனோடதும் சேர்த்து 55 இருக்கும். நீங்கள் அசியூம் பண்ணிக்கங்க. 55 இருக்கும்போது அசியூம் பண்ணும்போது அவங்க அப்பாவோடது எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க அம்மாவோடதை பையனோடதையும் அவங்க அம்மாவோடதையும் மைனஸ் பண்ணால் அவங்க அப்பாவோடது கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி அவனோடதையும் அவங்க அப்பாவோடதையும் பண்ணால் அவங்க அம்மாவோடது கிடைக்கிற மாதிரி. இது எதுக்குன்னா, இது அந்த காஸ்ட் ப்ரைஸ் 1 காஸ்ட் ப்ரைஸ் 2 ரெண்டுத்தையும் போடும்போது ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு அதுலேருந்து நம்ம பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வேணுங்கிறதுக்கோசரம். இந்த சைடு என்ன ஆகும், அம்மாட்டு இருந்தால் பையனை மைனஸ் பண்ணணும், இந்த சைடு பையன்ட்டு இருந்து தான் அப்பாவை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் தான் கைஸ். ஸோ இப்போ இந்த கான்செப்டை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் வேறு என்ன சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நான் எழுதுகிறேன் பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா, அப்பாவுக்கு பதிலாக ஐட்டம் 1 இருக்கும், ஐட்டம் 1, அம்மாவுக்கு பதிலாக ஐட்டம் 2. இப்போ இது என்ன ஆகும்னா, இது ரெண்டுமே ஒரு மீன் ப்ரைஸை கலக்கணும். மீன் ப்ரைஸை கலக்கும் போது இங்கே என்ன ஆகும் கைஸ், இங்கே நமக்கு ஐட்டம் 2 மைனஸ் மீன் ப்ரைஸ் வரும், ஐட்டம் 2 மைனஸ் மீன் ப்ரைஸ் வரும்.
இங்கே என்ன வரும்? இங்கே வந்து மீன் ப்ரைஸ் மைனஸ் ஐட்டம் ஒன்றுன்னு வரும். ஏன் வருதுங்கிறது புரிஞ்சா? ஏன்னா பையன்ட்டு இருந்தால் அப்பா. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அப்பாவோட வேல்யூ அம்மாவோட வேல்யூட கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வர்றது லோயஸ்ட் வேல்யூ, இந்த இடத்துல வர்றது இதை கம்பேர் பண்ணும்போது இது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ரூல் டு சால்வ்ல ஃபர்ஸ்ட் டேபிள் நம்மக்கிட்ட 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கோல்டு ஒர்க்கர் ஹேஸ் 2 குவாலிட்டிஸ் ஆஃப் கோல்டு. அதாவது ஒரு கோல்டு ஒர்க்கர், ஒரு தங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட 2 குவாலிட்டி ஆஃப் கோல்டு இருக்குது. ஒரு குவாலிட்டி ஆஃப் கோல்டு வந்து 12 கேரட், இன்னொரு குவாலிட்டி ஆஃப் கோல்டு வந்து என்ன கேரட்டு? 16 கேரட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் என்ன ப்ரொப்போஷனுக்கு மேக் பண்ணால் எனக்கு 15 கேரட் பியூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த 12 கேரட் கம்மியாக இருக்குது, அதனால் இது அப்பா. இந்த 16 கேரட் 12 கேரட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, அதனால் இது அம்மா. எனக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்? அதனால் இது சன். ஸோ இது எப்படி கைஸ் வரும்? அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இன் வாட் ப்ரொப்போஷன் கேட்டிருக்கான். அப்போ நான் வெறும் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது ரூல் டு சால்வில் ஃபர்ஸ்ட் டைப்பில் இந்த அப்பா அம்மா கான்செப்ட் வந்து நல்லா நமக்கு புரியணும். அப்பா தான் ஃபர்ஸ்ட் வரணும், அம்மா தான் செகண்ட் வரணும், அம்மா தான் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ரேஷியோ முக்கியம், ரேஷியோனுடைய ஆர்டர் முக்கியம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அப்பாவோடது 12, அம்மாவோடது 16. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணோம், நமக்கு 15 வரணும். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்? அம்மாவோடதுக்கு வந்தேன்னா அம்மாவோடது ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து தான் பையன் வரணும், அடுத்து இங்கிட்ட என்ன வரணும்? பையன் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து அம்மா வரணும், அடுத்து அப்பா வரணும். இப்போ 16ல் 15 போச்சுன்னா 1, 15ல் 12 போச்சுன்னா எவ்வளோ கைஸ்? 15ல் 12 போச்சுன்னா 3. அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன? 1:3. அவ்வளோதான் கைஸ் ஆன்சர். அதாவது இந்த 12 கேரட் வந்து 1 பங்கு போட்டால் இந்த 16 கேரட் வந்து 3 பங்கு போடணும். அப்படி போடும்போது தான் நமக்கு 15 கேரட் பியூரிட்டி கோல்டு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். அடுத்து நம்ம பார்த்த ரூல் டு சால்வ்ல ஃபர்ஸ்ட் டைப்ல செகண்ட் கொஸ்டின். இன் வாட் ரேஷியோ சுட் 20% ஆஃப் ஆசிட் பி மிக்ஸ்டு வித் 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன்? அப்படி பண்ணும்போது எனக்கு 28 கிடைக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? கம்மியாக இருக்கனால இது வந்து அப்பா, இது வந்து 20 கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கனால இது வந்து அம்மா, இது வந்து சன்னு. அப்போ இது எப்படி கைஸ் ஆகும்? இது வந்து 20, 40, 28. இவனும் என்ன கேட்குறான்? இவனும் எனக்கு ரேஷியோ தான் கேட்குறான். ஸோ இது என்ன ஆகும்? 40 - 28 போடும்போது எனக்கு 12 மாறும், 28 - 20 போடும்போது எனக்கு 8 மாறும். ஸோ எனக்கு 12:8 கிடைக்கும். ஸோ ரேஷியோங்கிறது என்னன்னா அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். அதை அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிறப்ப தான் நம்ம அந்த ரேஷியோ விடணும். இங்கே பாருங்க, இது அப்படியே உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 12:8 கொடுத்துருக்கான். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து 3:2 கொடுத்துருந்தானா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் இதைத்தான் பிக் பண்ணணும். ஏன்னா ரேஷியோங்கிறது அதனுடைய பேஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நமக்கு ரேஷியோ. 12:8 மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்பயுமே அதனுடைய பேஸ் வேல்யூ வரைக்கும் போட்டு பாருங்கள், அது கிடைச்சா நீங்கள் அதை போடுங்க. ஸோ அப்படி போடும்போது இதுக்கு வந்து 3:2 தான் ஆன்சர். அவ்வளோதான் கைஸ். நம்ம ரூல் டு சால்வில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம், அதனுடைய 2 டைப்பை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து எப்படி தெரியுமா கைஸ் இருக்கும்? கொடுக்கும்போது 2 குடும்பமாக வரும், கூட்டு குடும்பமாக வரும். ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி, இது வந்து அப்பா வழி, அதனால் நான் பெட்டர்னல் போட்டுக்கிறேன். அப்பா வழினால நான் வந்து பெட்டர்னல் போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு தாத்தா பாட்டி, இங்கே ஒரு தாத்தா பாட்டி, இதை வந்து நான் என்னென்னு போட்டுக்கிறேன்? இதை வந்து நான் மெட்டர்னல் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக புக்கில் இது மட்டும்தான் இருக்குது. இந்த டைப் வந்து இதிலிருந்து வந்திருக்கும், இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கிட்டிருந்து எனக்கு அப்பா வருவார், ரேஷியோ. இங்கிட்டிருந்து எனக்கு அம்மா வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? எனக்கு வந்து இங்கிட்டு 2 குழந்தைங்க பிறகுது, ஆண் பெண், இல்லாட்டி இங்கிட்டு வந்து ஆண் பெண், எதுவாக வேணா இருக்கலாம். இங்கே ஆண் இருக்கும்போது இங்கே பெண்ணாக இருக்கலாம், இங்கே பெண் இருக்கும்போது இங்கே பெண்ணாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ நான் எது எடுத்தாலும்
நான் வந்து ஒன்று ஆம்பளைங்களே எடுக்கணும், ஒன்று பொம்பளைங்களே எடுக்கணும். இப்போ சாப்பாடு கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஆம்பளைங்களை கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு அடுத்து பொம்பளைங்களை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிற மாதிரி இதில் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆண்களை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கணும், பெண்களை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கணும். அப்போ ஆண்கள்னு எடுத்தால் அவங்க குடும்பத்தோடு வந்துடுவாங்க. ஸோ குடும்பத்தில் ஒரு பங்கு தான் ஆண். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ தாத்தான்னு எடுத்துக்கிட்டோம்னா தாத்தா ஒரு தனி என்டிட்டியாக எடுத்தால் நமக்கு என்ன சொல்லலாம், இந்த தாத்தாவை எடுக்கும்போது தாத்தா டிவைடட் பை பெட்டர்னல்னு வருவார். அதே மாதிரி பாட்டியை எடுத்தோம்னா பாட்டி டிவைடட் பை பெட்டர்னல் வருவாங்க. இந்த இடத்துல என்ன வரும், தாத்தா டிவைடட் பை மெட்டர்னல் வருவாங்க, இங்கே பாட்டி டிவைடட் பை மெட்டர்னல் வருவாங்க, இங்கே அப்பா டிவைடட் பை பேரண்ட்னு வருவாங்க. ஸோ அப்போ நான் ஆண்களை மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களை மட்டும் எடுத்தா தாத்தா பை பெட்டர்னல், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆண்களை மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஆண்களை மட்டும் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தாத்தா பை பெட்டர்னல் இங்கிட்டு இருக்கும். அடுத்து நான் இங்கே பாட்டியை எடுக்கிறேன், சாரி இங்கிட்டு வந்து தாத்தாவை எடுக்கிறேன், தாத்தா பை மெட்டர்னல் எடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே வந்து எனக்கு அப்பாவை தான் எடுக்கணும், அப்பா பை பேரண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் கைஸ், அதே தான் மெட்டர்னல். இந்த தாத்தா பை மெட்டர்னல் இருக்குல்ல, இந்த தாத்தா பை மெட்டர்னலில் நம்ம அப்பா பை பேரண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், அப்பா பை பேரண்ட்டை தாத்தா பை பெட்டர்னலால் மைனஸ் பண்ணணும். ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சா இது வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கைஸ் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12 16 இது எனக்கு 15 மாற்றுங்க அப்படின்னு எனக்கு ஒரே வேல்யூ கொடுக்கறதுனால நான் ஈஸியாக இங்கே 12 16 15ன்னு போட்டுக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுப்பான்னா 2 பீக்கர் கொடுத்துருவான், 2 பீக்கர்லேயும் 2 பொருள் இருக்கும், மில்க் அண்ட் வாட்டர் 2 பீக்கரில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல மில்க் வாட்டர்னு இருக்கும்போது நான் எப்படிங்க அதை வந்து தனியாக எடுக்க முடியும், நான் ஒன்று மில்கை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணணும், இல்லை வாட்டரை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணணும், ரெண்டுத்தையும் வச்சு நான் வந்து குழப்பிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் எனக்கு அப்பாவுக்கு வந்து சேலரி கம்மி, ஐ மீன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ கம்மி, அதனால் அப்பா வந்து இடது பக்கம் இருப்பார், அம்மா வந்து வலது பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல ரேஷியோ அப்படி தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரேஷியோ எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மில்க் வாட்டர் நம்ம எந்த இடத்துல வேணால் போட்டுக்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கைஸ் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சம்மில் பார்க்கும்போது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும். பாருங்களேன், இன் 2 வெசல்ஸ் ஏ அண்ட் பி, 2 வெசல் இருக்குது, ஏ அண்ட் பின்னு 2 வெசல் இருக்குது, தெர் இஸ் அ மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி கோல்டில் 2 குவாலிட்டி இருக்கும், ஆனால் இங்கே ஒரே வெசலில் 2 பொருள் இருக்குது. அப்போ 2 வெசலில் 2 பொருள் வந்து 2 வெவ்வேறு குவான்டிட்டியில் வெவ்வேறு ரேஷியோவில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், அதை நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கலவை வேணும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு வெசலில் இருக்கிற மில்க் வாட்டர் என்னது, ஒரு அப்பாவுடைய தாத்தா பாட்டி. ஆனால் அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சொல்லிட்டான், த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் தீஸ் வெசல்ஸ். ஸோ ஒரு வெசல் என்ன சொல்லிட்டான், ஒரு வெசலில் வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:2 இருக்கான். இன்னொரு வெசலில் வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 8:5 இருக்கான். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நியூ மிக்சரில் வந்து எவ்வளோ தெரியுமா வரணும் கைஸ், எனக்கு நியூ மிக்சரில் வந்து 9:4ன்னு வரணுமா, என்னது மில்க் அண்ட் வாட்டர். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ கைஸ் இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறது பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது என்ன கான்செப்ட், தாத்தா பாட்டி கான்செப்ட். தாத்தா பாட்டினா தாத்தாவை தனியாக பிரிக்கணும், இந்த தாத்தாவை தனியாக பிரிக்கணும், இந்த அப்பாவை தனியாக பிரிக்கணும். அப்போ அப்படி பிரித்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும், 5 இருக்கா, 5 டிவைடட் பை பெட்டர்னலுக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இந்த 5ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா பெட்டர்னலுங்கிறது என்னது, தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்தது தான். அப்போ தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்தா 7, ஓகேவா. அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன் 8 5 இருக்கு, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம தாத்தாவும் தான் எடுக்கணும். மெட்டர்னல்னு சொல்கிறோம், மெட்டர்னல்னா தாய் வழி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்தா எவ்வளோ வருவாங்க, 8 5 சேர்ந்தா எவ்வளோ, 8 5 சேர்ந்தா நமக்கு எவ்வளோனா 13. ஸோ அப்போ 8 டிவைடட் பை 13, இங்கே ஒரு 8 டிவைடட் பை 13, ஒரே 8 டிவைடட் பை 13. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து இது ரெண்டையும் எனக்கு பண்ணும்போது எனக்கு அப்பா வந்து எவ்வளோ வரணும்னா 9 டிவைடட் பை 13. ஏன் நான் இங்கே 9 டிவைடட் பை 13 போட்டேன்னு சொல்லுங்கள், 9 டிவைடட் பை 13 போட்டால் தான் இந்த இடத்துல அது கரெக்டாக வரும். ஏன்னா 9 4 ப்ளஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 13ன்னு வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான், சிம்பிள். இப்போ
பொதுவாக நம்ம போன ரூல், அதாவது ரூல் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்படி பார்த்தோம்னா, இந்த வேல்யூ வந்து லோயஸ்ட்டாக இருக்கணும், இந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த சமயம் நம்ம அது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க ரேஷியோ மட்டும்தான் வெளிப்படையாக கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஆன்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மதரை வச்சு எடுக்கும்போது, ஐ மீன் நீங்கள் இதை ஃபஸ்ட்டாக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதை வச்சு எடுக்கும்போது வேல்யூ கிடைக்கும். அதே வந்து அந்த ரேஷியோ வந்து அப்படியே மாறும். ஸோ வந்து அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இவங்க பாருங்களேன், இன் வாட் ரேஷியோ தீஸ் மிக்சர் சுட் பி மிக்ஸ்டு ஸோ தட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் ஆஃப் த நியூ மிக்சர் பிகம்ஸ் 9:4. ஏன்னா எனக்கு அவன் எவ்வளோ வந்துருச்சுன்னு அவன் சொல்லிட்டான், 9:4ன்னு சொல்லிட்டான். ஸோ எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் கேட்குறேன். இருந்தாலும் இல்லை நான் வந்து எப்பயும் போல சால்வ் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுதான் உங்களுக்கு 2 என்டிட்டி. இந்த 2 என்டிட்டியில் எது கம்மியோ அதைத்தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5/7 போட்டு பார்க்கணும். 5/7 போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லலாம், உங்களுக்கு 5/7 போட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5/7 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.7 வரும் கைஸ். அதே மாதிரி 8/13 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.6 வரும். அப்போ கணக்குப்படி நமக்கு எது வந்து கம்மியான வேல்யூ, கணக்குப்படி நமக்கு 8/13 தான் கம்மியான வேல்யூ. ஸோ நான் அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன், 8/13 போட்டுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கிறேன், 5/7 போட்டுக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணுங்க கைஸ், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 5/7 அப்போ அம்மா, நம்ம பேசிக்கான கான்செப்ட் தான். அம்மா மைனஸ் புள்ள, இந்த சைடு என்ன வரும், புள்ள மைனஸ் அப்பா போட்டோம்னா நமக்கு இங்கே என்ன தெரியுமா கைஸ் வரும், இங்கே வந்து நமக்கு 2/91ன்னு வரும். இந்த இடத்துல நமக்கு 1/13 வரும். ஸோ இது அடுத்து என்னதுன்னு பாருங்களேன், இது ஒரு டைமும் இது 7 டைமும் மாறும். இது நமக்கு 2:7 கிடைக்கும் கைஸ். ஆன்சரில் 2:7 இருந்தாலும் 7:2 இருந்தாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் 2:7ம், அதாவது இப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 2:7 7:2 இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பிக் பண்ணணும், 2:7 தான் பிக் பண்ணணும். இதுவே 2:7 கொடுக்காம நம்ம வேறு ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம், ஆனால் 7:2 தான் இருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் 7:2 பிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி. ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்மு கேட்க மாட்டாங்க, டிஎன்பிசிக்கு இதில் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அலிகேஷன் மிக்சரில் பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த டாபிக் பார்க்குறது. அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்த கொஸ்டின், இன் 2 blends of mixed tea the ratio of Darjeeling and Assam tea 4:7 2:5. அதே தான் நம்ம இது தாத்தா பாட்டி கான்செப்ட் தான். ஸோ இது என்ன சொல்லலாம், இது வந்து 4:7 இருக்குது, இது வந்து 2:5 இருக்குது. எனக்கு இது ரெண்டையும் பண்ணும்போது எனக்கு 6:13 வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். ஐ மீன் இது வந்து டார்ஜிலிங் டீ ஆகவும் இது வந்து அஸ்ஸாம் டீ, இது வந்து டார்ஜிலிங் டீ, இது வந்து அஸ்ஸாம் டீ. நம்ம எப்படி எடுத்துக்குவோம், தாத்தா பாட்டின்னு எடுத்துக்குவோம். தாத்தா பாட்டின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இது என்ன கைஸ் ஆகும், நமக்கு இது வந்து 4 நமக்கு டார்ஜிலிங் டீ வந்து என்னவா மாறும்னா நமக்கு வந்து 4 ஓகே. அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 4/7 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து 4/7 எடுக்கிறோம்ல, 4/7 எடுக்கிறோம், இதை வந்து 2/5 எடுக்கிறோம். இப்போ 4/7 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா எனக்கு 0.5 வருது. அதே 2/5 எடுக்கும்போது எனக்கு 0.4 வருது. அப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், எனக்கு இதுதான் எனக்கு இந்த சைடு வரணும். அப்போ எப்படி வரணும், 2/7 வரணும். இந்த 4/7 இங்கிட்ட என்னவா மாறும்னா 4/7 வந்து இங்கே வந்து 4/11 மாறும். புரிஞ்சா, ஏன்னா இது தாத்தா மட்டும், இது தாத்தா பாட்டி சேர்ந்தது. அதே மாதிரி இது அம்மாவோட தாத்தா, இது அம்மாவோட தாத்தா பாட்டி சேர்ந்தது. புரிஞ்சா கைஸ்? அப்போ இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கீழே வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தது எவ்வளோ, 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வரும் கைஸ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும், இதை வந்து நம்ம அம்மாவோட வேல்யூவை 4/11 மைனஸ் அப்பாவோட வேல்யூவை, சாரி அம்மாவோட தாத்தா வேல்யூவையும் அப்பாவோட வேல்யூவும் போடணும். அடுத்து அப்பாவோட வேல்யூவையும் அடுத்து வந்து அப்பாவோட வேல்யூவும் போடணும். போட்டோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 76 மைனஸ் 66 209 போட்டிருக்கோம். அதனால் இந்த இடத்துல 10/209 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். அடுத்து இந்த சைடு வந்து நமக்கு 4/133 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன ஆகும்னா கைஸ், இப்போ இந்த இடத்துல இது வந்து 2 டைமாகவும் இது வந்து 5 டைமாகவும் பிரியும். அடுத்து வந்து இது வந்து 7 டைமாகவும் இது வந்து 11 டைமாகவும் பிரியும். 11 டைமாகவும் ஆச்சுன்னா அடுத்து இது என்ன ஆகும்னா கைஸ், அடுத்து இது என்ன ஆகும்னா
இப்போ இது வந்து சாரி ஒரே ஒன்று. ஸோ இது 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 இதுதான் 11 டைம் ஆகும். இது வந்து 7 டைம் ஆகும். இது வந்து 7 டைம் ஆகும். ஸோ ஓகே, அப்போ இது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 7 டைம்னா இது வந்து 19வது டேபிளில் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 19வது டேபிள் கட் பண்ணால் இந்த 5 × 7 மாறிடும், இந்த 2 × 11 மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா நமக்கு 35:22 கிடைக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் 35:22வும் 22:35 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 35:22 தான் பிக் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இது இல்லை, இது மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் இதை கூட பிக் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த கொஸ்டின் கைஸ், அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 வெசல்ஸ் கண்டெய்னிங் மிக்சர்ஸ் ஆஃப். ஸோ வந்து இதை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு, இது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் 4:7 தான் வரணும், இல்லாட்டி 7:4 வரணும். ஆனால் அக்யூரேட்டான ஆன்சர் 4:7 தான். இது வந்து உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்கள். இது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வரலன்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து கேளுங்க, நான் வந்து இதை உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அதே கான்செப்ட் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வேற என்ன சொல்லலாம், மை கண்டெயின் த சேம் வால்யூ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர்னு கொடுத்துருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ரேஷியோ வந்து, அதாவது அப்பா அம்மாவுடைய ரேஷியோ வந்து 1:1ன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் இந்த 4:3ங்கிறது என்னன்னா, இந்த 4:3ங்கிறது நீங்கள் இதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதுதான் அதிகமாக கிடைக்கும். அப்போ இது அம்மாவோட, இது வந்து மெட்டர்னல், அம்மாவோட தாத்தா பாட்டி. இது அடுத்து 3:5ங்கிறது அதோட கம்மியாக வரும், இது வந்து பெட்டர்னல். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 4:7 அக்யூரேட்டாக வரும். நீங்கள் மெட்டர்னல் பெட்டர்னல் கரெக்டாக போட்டிங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு 7:4 வரும், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ 5th கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போகிறது 6th கொஸ்டின். இன் வாட் ரேஷியோ tea at 240 per kg should be mixed with tea at rupees 280 kg so that on selling the mixture at rupees 324 per kg there is a profit of 20%. இது பாருங்களேன், அதாவது எனக்கு இந்த இடத்துல அப்பாவோட வேல்யூ கொடுத்துட்டான். இது வந்து ஆக்சுவலாக ரூல் 1ல் வரும். அப்பாவோட வேல்யூ கொடுத்துட்டான் 240, அம்மாவோட வேல்யூ 280 ரூபா கொடுத்துட்டான். ஆனால் இங்கே பையனோட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க, பையனுக்கு வந்து வேல்யூவை வந்து கூட்டி வச்சிருக்காங்க. ஸோ பையனுக்கு வந்து வேல்யூவை கூட்டி வைக்கக்கூடாது, பையனோட வேல்யூ எப்பயுமே கரெக்டாக இங்கே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர பையனோட வேல்யூ வந்து இது மாதிரி கூட. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நான் வந்து 324 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 20% ப்ராஃபிட்டுங்கிறாங்க. அப்போ இது வந்து என்னது, இது வந்து செல்லிங் ப்ரைஸு. நம்ம ரூலோட ஒன் கண்டிஷனாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதில் என்னென்னா அது நம்ம வந்து ஒரு அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கவோ குறைஞ்சிருக்கவோ கூடாது. அந்த ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும், அதில் குறைவும் ஆயிடக்கூடாது, அதில் இந்த மாதிரி அதிகமாக ஆயிடக்கூடாது. ஸோ இதில் நம்ம இந்த சம்மை எப்படி தெரியுமா சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ 320 நம்ம அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் தான் நம்ம ப்ராஃபிட் அண்டு லாஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு தெரியும் என்னென்னா ஒரு பொருள் இருக்குது கைஸ், அந்த பொருளில் எத்தனை பர்சன்டேஜ் போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் 20%னா 120/100 போட்டால் தான் எனக்கு அது வந்து என்னவா ஆகும், எனக்கு 324 ஆகும். 324ங்கிறது செல்லிங் ப்ரைஸு. இது என்னது, இது வந்து காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து அடுத்த வீடியோ, இந்த வீடியோ முடிஞ்சு அலிகேஷன் வீடியோ இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. அந்த 2 கான்செப்ட் முடிஞ்சு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான், ப்ராஃபிட் அண்டு லாஸ் கான்செப்ட் தான். ஸோ அப்போ உங்களுக்கு இது இந்த சம் இன்னும் கிளியராக புரியும். ஸோ அப்போ இதை நான் அடிக்கிறேன் கைஸ், இதை நான் அடிச்சேன்னா எனக்கு இது வந்து 0, எனக்கு இது வந்து 0, இது 0, இதுவும் 0, ஓகேவா, இதுவும் 0, இதுவும் 0, 324. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் 0 ஆயிடுச்சா, இதுவும் 0 ஆயிடுச்சு. அடுத்து இது எனக்கு 5 டைமு, இது எனக்கு 6 டைமு. அடுத்து என்ன ஆகும் கைஸ், அடுத்து இது எனக்கு 1 டைமும் 32ல் எனக்கு வந்து 5 6 30 24ங்கிறது என்னது, 24ங்கிறது எனக்கு வந்து 4 டைம். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 54:5ன்னு கிடைக்கும். 54:5னா 4 பைசா 22, 5 பைசா 25, 22, 220. சாரி 4 பைசா 22, 5 பைசா 25, 25 + 2 27. ஸோ அப்போ 270. அப்போ நமக்கு என்ன தெரியும், அப்பாவோட வேல்யூ வந்து 240, அம்மாவோட வேல்யூ வந்து 280, பையனோட வேல்யூ 270. அப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் பண்ணலாம். அம்மாட்டிருந்து பையனை கழிச்சா 10, பையன்ட்டிருந்து அப்பாவை கழிச்சா 30. அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன கைஸ், நமக்கு இதுக்கான ஆன்சர் 1:3.
அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சரில் ரூல் டு சால்வ் கான்செப்ட் பார்த்தாச்சு. இதில் 7th கொஸ்டின் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 2:13 அப்படி வரும். இது என்ன சொல்லலாம், தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டீன் இருக்குது. இது வந்து கம்மியாக இருக்கனால அப்பா, இது வந்து கம்மியாக இருக்கனால அப்பா. இந்த 250 kgங்கிறது அம்மா. இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 320 ரூபா கிடைக்கும். ஸோ 320 ரூபாங்கிறது எனக்கு 120%, அதாவது 20% ப்ராஃபிட் உள்ளது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், இதை இன்ட்டு 120/100 போட்டோம்னா எனக்கு இது ஈக்குவல் டு 320 போட்டோம்னா எனக்கு நான் இதுலேருந்து பையனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பையனோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்பாவோட வேல்யூ, பையனோட வேல்யூ, அப்பாவோட வேல்யூ, அம்மாவோட வேல்யூ, அடுத்து பையனோட வேல்யூ போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம பையனோட வேல்யூவையும் அப்பாவோட வேல்யூ மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல அம்மாவோட வேல்யூ பையனோட வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு 2:13 கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வரலன்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து கேளுங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ரூல் டு சால்வ்ங்கிற கான்செப்டை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த கான்செப்டான இந்த நியூ வெசல் கான்செப்ட் நம்ம இதிலே பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நியூ வெசலுங்கிறது ஒன்றுமே இல்லை கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வெசல் இருக்கும். இந்த வெசலில் மில்க் இஸ் டு வாட்டர் வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வெசல் இருக்கும், இன்னொரு வெசல் இருக்கும். அந்த வெசல்லையும் மில்க் இஸ் டு வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும். இன்னொரு வெசல் இருக்குது, இன்னொரு வெசல்லையும் மில்க் இஸ் டு வாட்டர் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கும். இது மூணுமே இது ஒரு ரேஷியோ. M1 W1, M2 W2, M3 W3 இருக்கும். இப்போ இது எல்லாம் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், இது மூணுத்தையும் எடுத்து நான் ஒரே பாத்திரத்தில் ஊற்றுறேன். ஒரே பாத்திரத்தில் ஊற்றும்போது எனக்கு என்ன ஆகும், எனக்கு இங்கே இருக்க எல்லாமே தானே வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், இங்கே வர்றதுக்கு பேர் தான் M/W. இதுதான் கடைசியாக வர்ற ரேஷியோ. இந்த ரேஷியோ வரணும்னா நம்ம என்ன கேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அங்கே பார்த்தது அதே தான். இப்போ அங்கே பார்த்தது நம்ம என்ன பார்த்துருப்போம், இப்போ இது வந்து M1 வச்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து M1 + வாட்டர் 1. அடுத்து இல்லை நான் W1 எடுத்துக்கிறேன்னா இந்த இடத்துல M2 + W2. அடுத்து இது பாருங்க கைஸ், இது என்னவா மாறும், M2 எடுத்துக்கிட்டேன்னா இது M2 + W2. அடுத்து இதை எடுத்துக்கிட்டேன்னா என்ன வரும், W2 / M2 + W2 வருமா. இதை நான் எடுத்தால் என்ன வரும், M3 / M3 + W3. இதை நான் எடுத்தால் என்ன வரும், W3 / M3 + W3. இப்போ பாருங்க கைஸ், நம்ம மில்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வாங்களேன். மில்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு என்ன வரும், M1 / M1 + W1 + M2 / M2 + W2. அடுத்து M3 / M3 + W3. இதை நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன தெரியுமா கைஸ் வரும், வாட்டர் வரும். ஸோ M1 + W2, W1, இந்த இடத்துல W1. அடுத்து W2 / M2 + W2. அடுத்து W3 / M3 + W3. அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு பதிலாக ரேஷியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த சம்முனுடைய கான்செப்டே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த சம்மை நம்ம இப்படி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஈக்குவல் கிளாஸஸ் ஆர் ஃபில்டு வித் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 கிளாஸுமே ஈக்குவல்னு சொல்லிட்டான். ஸோ இது என்னன்னா 3 ஈக்குவல் கிளாஸஸ், 3 ஈக்குவல் கிளாஸஸ் இருக்குது. அதாவது இங்கே 3 கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த 3 கிளாஸ்லேயும் ஒரே அளவு ஆஃப் லிக்விடு தான் இருக்குது. ஆனால் அதில் மில்க் வாட்டர்னுடைய ரேஷியோ ப்ரொபோர்ஷனேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இங்கே 3 டம்ளர் இருக்குது. அந்த 3 டம்ளர்லேயும் சேம் அளவாக லிக்விட் இருக்குது. அந்த சேம் அளவான லிக்விட் வந்து மில்க் வாட்டர் ரேஷியோ வந்து வேறையாக இருக்குமே தவிர, ஆனால் அளவு ஒன்றே தான். ஸோ புரிஞ்சா கைஸ். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறானுங்க, 3 இது இருக்குன்ட்டான். ஒரு பக்கெட்டில் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து 3:1 இருக்கான். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 3:1 இருக்கான், மில்க் அண்ட் வாட்டர். ஓகேவா, அதாவது M1 W1. அடுத்து செகண்ட் கிளாஸில் எவ்வளோ இருக்கான், 5:3 இருக்கான். 5:3னா M2 W2. அடுத்து எவ்வளோ இருக்கான் தேர்டு கிளாஸில் 9:7 இருக்கான். அப்போ இது M3யும் W3யும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டில் போடுறேன்.
பெரிய பக்கெட்டில் போடும்போது எனக்கு இதில் மில்க் அண்ட் வாட்டர்னுடைய ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறான். இதுக்கு என்ன கேஸ் பண்ணணும்? சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவாங்க, M1 டிவைடட் பை M1 + W1 போட்டோம். அதாவது 3 மில்க் மட்டும் தனியாக எடுக்கிறேன், மில்க் மட்டும் தனியாக எடுக்குது பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் பிரிச்சுருங்க. ஸோ 3 டிவைட் பை 4ன்னு போடலாமா? ஏன்னா M1 + W1 வந்து பார்த்தோன்னா 3 + 1 4. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், W1 டிவைடட் பை M1 + W1 போட்டால் 4. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து 5 டிவைடட் பை 8. இந்த 8 எப்படி வந்துச்சுங்கிறது புரியலன்னா மறுபடியும் செம்ம பார்த்துட்டு வாங்க, புரியும். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அடுத்து W2ங்கிறது என்னது 3. அப்போ கீழே என்ன பண்ணணும், M2 + W2 போட்டால் நமக்கு 8. அடுத்து இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு 9 வரும், இங்கே 7 வரும். டிவைடட் பை 9 + 7 16, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16. ஓகேவா கைஸ், இங்கே ஒரு 16 போட்டாச்சா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ இது எல்லாம் மில்க் 3/4, 5/8, 9/16 எல்லாம் மில்க், 1/4, 3/8, 7/16 இதெல்லாம் என்னது, வாட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் தனியாக எடுக்கணும். 3/4 ப்ளஸ் 5/8 ப்ளஸ் 9/16 ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 3/8 ப்ளஸ் 7/16. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணினீங்கன்னா கீழே என்ன பண்ணணும், இது காமனாக நீங்கள் 16 வச்சுக்கலாம், இதுக்கு காமனாக நீங்கள் 16 வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது இதை நான் எதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன், அடுத்த சம் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் எல்லாம் 16 போடுறீங்கன்னா இது வந்து 16 மாற்றுறதுக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 3 4 சார் 12 மாறும். இதை 8 வந்து 16 மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் மேலே 2 போட்டுக்குவேன். 2 போட்டால் 10. இங்கே ஆல்ரெடி 9க்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அடுத்து கீழே நான் 16 மாற்றுறேன். இந்த 4 நான் 16 மாற்றும் போது நான் மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 8 நான் 16 மாற்றுறதுக்கு நான் மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 7 அப்படியே இருக்கும். இந்த 16 அடிபட்டு போயிடும். அப்போ நான் மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் எனக்கு 31 வரும், அந்த சைடு இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் எனக்கு 17 வரும். ஸோ அப்போ இந்த புது வெசலில் எனக்கு வந்து மில்க் வந்து 31 பங்கு இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து எனக்கு வந்து 17 இருக்கும். ஸோ 31:17 தான் எனக்கு இதுக்கான ஆன்சர். இப்போ என்ன சொல்லலாம், அடுத்து 3 glasses of equal volume contain milk and water in the ratio of. அப்போ ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, இங்கேயும் அதே தான் கைஸ். இங்கேயும் வந்து என்ன சொல்லலாம், 2:3. இங்கே வந்து அடுத்து வந்து 3:4. இங்கே வந்து அடுத்து வந்து 4:5 இருக்கும். இதை நான் எல்லாத்தையும் ஒரு பெரிய பீக்கரில் போடுறேன். எனக்கு வந்ததில் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மில்கோட ரேஷியோ என்ன, 2:2/5. இங்கே வந்து 3/5. இங்கே வந்து 3/7. இங்கே வந்து 4/7. இங்கே வந்து 4/9. இங்கே 5/9. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், இதை நான் வந்து மில்கை மட்டும் தனியாக எடுக்கணும். மில்கை மட்டும் தனியாக எடுத்து என்ன வரும், 2/5 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் 4/9 ஈக்குவல் டு 3/5 ப்ளஸ் 4/7 ப்ளஸ் 5/9. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மூணுமே பிரைம் நம்பர் ஆகனால ஸோ நான் இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 315 வரும். ஸோ கீழே இங்கே 315 வரும். ஸோ அதே மாதிரி தான் கைஸ் இந்த இடத்துல எனக்கு இது நீ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 போட்டுக்குங்க. இந்த இடத்துல 7 இல்லை 9 இல்லை, அப்போ 9 7 63. அடுத்து 3 போட்டுக்குங்க. இந்த இடத்துல 5 இல்லை 9 இல்லை, அப்போ 9 5 45 போட்டுக்குங்க. அடுத்து 4 போட்டுக்கீங்களா, இந்த இடத்துல 5 7 35. அவ்வளோதான் கைஸ். அது அப்படியே நீங்கள் இங்கே இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமம், பட் ஆனால் நீங்கள் போட்டுருவீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ 3 போட்டு இங்கே 63 வரணும், இங்கே 4 போட்டு 45 வரணும், அடுத்து இங்கே 5 போட்டு 35 வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு இந்த 315 கேன்சல் ஆயிரும். இதை நான் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 401 டிவைடட் பை 544. இதுதான் கைஸ் எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ஓகே, இப்போ பாருங்களேன், 3 ஈக்குவல் கிளாஸஸ் ஆஃப் 6 liters. அதாவது முன்ன வந்து ஈக்குவல் 3 டம்ளர்லையுமே சேமாக இருக்குன்ட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஒரு டம்ளர்லையும் ஒரு இதுலையும் 3 லிட்டரில் வந்து 2:3 இருக்கான், 4 லிட்டரில் 3:4 இருக்கான், 5 லிட்டரில் 4:11 இருக்கான். இப்போ இதெல்லாம் போடும்போது எனக்கு மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ என்னன்னு இருக்கு நல்லா பார்த்துக்கணும். இங்கே மில்க் ஃபர்ஸ்ட் வருதா வாட்டர் ஃபர்ஸ்ட் வருதாண்டு, மில்க் ஃபர்ஸ்ட் வந்தால் வாட்டர் ஃபர்ஸ்ட் வந்தால் நம்ம இங்கே இருக்கிற ரேஷியோவும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோவும் சேமாக இருக்கணும் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை, முன்ன என்ன பண்ணணும், பீக்கரில் வந்து பிரித்தோம். இப்போ நம்ம அதே மாதிரி 3 லிட்டர் எழுதிக்கோங்க, 4 லிட்டர் எழுதிக்கோங்க, 5 லிட்டர் எழுதிக்கோங்க. இப்போ இதில் மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கான், 2:3. அடுத்து இங்கே எவ்வளோவா, இங்கே வந்து 3:7.
இங்கே எவ்வளோவா, இங்கே வந்து 4:11. இப்போ நம்ம என்ன ஆகும், இப்போ நம்ம இதில் மில்க் மட்டும் எடுக்கலாம் கைஸ். மில்க் மட்டும் எடுத்தோம்னா 2/5ன்னு வரும். இதை வாட்டர் எடுத்தோம்னா 3/5ன்னு வரும். இன்டூ 3 போடணும். இன்டூ 3 ஏன் போடணும்னா, ஏன்னா எனக்கு எதுலேருந்து எடுக்கிறேங்கிறது தெரியணும். முன்ன வந்து ஈக்குவலாக இருந்தனால நான் எல்லாத்தையும் நான் 1 போட்டுக்கிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல 3 லிட்டர் கொடுத்துட்டான், 4 லிட்டர் கொடுத்துட்டான், 5 லிட்டர் கொடுத்துட்டான், அதனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 3/10 இன்டூ 4. அதே மாதிரி 7, ஒரே நிமிஷம், அன்றைக்கே ஒருத்தன் சொன்னான் குட்டி எழுதாதீங்க கண்ணு தெரியலன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், 3/10 இன்டூ 4. இந்த இடத்துல 7/10 இன்டூ 4. ஓகேவா கைஸ்? அடுத்து இந்த இடத்துல என்ன வரும், 4/15 இன்டூ 5. அடுத்து 11/15 இன்டூ 5. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ஈக்குவேட் மட்டும் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 6 டிவைடட் பை 5 மில்க்கு. ஓகேவா? அடுத்து அதாவது இதோட வேல்யூ என்ன, 3 4 12/10. ஸோ 12 டிவைடட் பை 10. அடுத்து என்ன, 4 5 20 டிவைடட் பை 15. ஸோ அப்போ 20 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 9/5. 9/5. ஓகேவா? அடுத்து என்னது, 7 4 28/10. அடுத்து 11 5 55/15. இப்போ நீங்கள் கீழே இதெல்லாம் 30 ஈக்குவேட் பண்ணி நீங்கள் இதுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14:31 கிடைக்கும் கேஸ். 14:31 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா, அங்கே எப்படி வந்து உங்களுக்கு 3 லிட்டரு 4 லிட்டர் இருந்துச்சோ அதே மாதிரி இதையுமே அவனுங்க ரேஷியோவில் கொடுத்துட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2xல இருக்காமா, இது 3xல இருக்காமா, இது 4xல இருக்காமா. அப்போ என்ன சொல்லலாம், இங்கே வந்து இது வந்து 4:1 இருக்கான். அதாவது ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 2 கூட இருக்கலாம். எக்ஸுக்கு நான் 1 சப்ஸ்டிட் பண்ணேன்னா ஒரு இதில் 2 லிட்டர் கூட இருக்கலாம், ஒரு இதில் 3 லிட்டர் இருக்கலாம், ஒரு இதில் 4 லிட்டர் இருக்கலாம். இதே நான் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு இங்கே 4 இருக்கலாம், இங்கே வந்து 6 இருக்கலாம், இங்கே வந்து 8 இருக்கலாம். ஸோ புரிஞ்சாக இது இப்படி தான் போகும். அந்த இடத்துல நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்ம அதனுடைய பேஸ் வேல்யூ இதுதான் வருமே தவிர அதில் எந்த ஒரு மாற்றமும் மாறாது. அப்போ இது வந்து 4:1 இருக்கான், இது வந்து 11:4 இருக்கான், இது வந்து 7:3 இருக்கான். 7:3 இருக்கான். இப்போ இது என்னவா மாறும், இப்போ இதுவும் நம்ம அங்கே பிரித்த மாதிரி தான். மில்க் மட்டும் எடுத்தோம்னா 4/5 இன்டூ 2x. அதே மாதிரி இங்கே வந்து 1/5 இன்டூ 2x. அதே மாதிரி இங்கே வந்து 11/15 இன்டூ 3x, 4/15 இன்டூ 3x. அடுத்து 7/10 இன்டூ 4x, 7/10 இன்டூ 4x, 7/10 இன்டூ 4x. அடுத்து வந்து என்ன வரும், 7/10 இன்டூ 4xக்கு அப்புறம் இங்கே என்ன வரும்னா, இங்கே வந்து 3/10 இன்டூ 4x. அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ இதை சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சால்வ் பண்ணால் கரெக்டாக வருதா? ஓகே. 12x 7 4 7. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம மில்க்கு மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்களேன். மில்க்கு மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா 2 4 அப்போ நமக்கு 8x/5 அப்படின்னு வரும். இங்கே இருக்கிற மில்க் எடுத்தோம்னா 33x/15 அப்படின்னு வரும். அடுத்து இங்கே இருக்கிற மில்க் எடுத்தோம்னா 28x/10. அடுத்து வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்தால் இங்கே இருக்கிறத எடுத்தால் 2x/5. அடுத்து இதை எடுத்தோம்னா 12x/15. அடுத்து இதை எடுத்தோம்னா 12x/10. இதெல்லாம் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸெல்லாம் அழிஞ்சிருங்க. எக்ஸெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே அழிஞ்சிடும். அப்படிலாம் அழிஞ்சிச்சுன்னா நமக்கு ரேஷியோ என்ன வரும் அப்படிங்கிறது இருங்க. நான் இந்த வருஷம் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். நான் கீழே வந்து 30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வந்து எனக்கு 30 மாறுறது நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். 6 8 48x. இந்த 15 வந்து எனக்கு 30 மாறுறதுக்கு நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது 66x மாறும். அடுத்து இந்த 10 நான் வந்து 30 மாற்றுறதுக்கு எனக்கு நான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது வந்து 84x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அடுத்து நான் கீழே வந்து 30 போட்டுக்குவேன். இந்த 5 வந்து எனக்கு 30 மாறுறதுக்கு இதை நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 12x மாறும். அடுத்து இந்த 15 வந்து 30 மாற்றுறது நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் பண்ணால் எனக்கு 24x மாறும். இந்த 10 வந்து நான் 30 மாறுறதுக்கு நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் எனக்கு மேலே பண்ணால் 36x மாறும். இந்த 30 கட் ஆயிரும். இது எனக்கு பண்ணால் 198 198x 72xன்னு கிடைக்கும். அந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இதை நான் டிவைட் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா எனக்கு 11:4 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த கான்செப்ட் பார்த்து முடிச்சாச்சு.
அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்டுக்கு வந்து இப்போ நான் இப்போ எல்லாத்துக்கும் பேர் வச்ச மாதிரி இதுக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். என்னன்னா என்ன தெரியுமா, இங்கே தானே எழுதி வச்சேன். ஓகே. இப்போ கொடுக்குறத என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பிரித்து கூட்டி ஈக்குவேட் பண்ணி பாரு, கணக்கு சரியாக வரும். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வருங்கிறத நம்ம இந்த மாதிரி போடுறோம், கணக்கு சரியாக வரும். ஸோ பிரிச்சுன்னு என்ன பண்ணுறோம், மில்க்கு வாட்டரை தனியாக பிரிக்கிறோம், மில்கையும் வாட்டரையும் தனியாக பிரிக்கிறோம். மில்க் டிவைடட் பை இது, வாட்டர் டிவைடட் பை இது. கூட்டின்னு என்ன பண்ணுறோம், மில்க்கை மட்டும் தனியாக எடுக்கிறோம், வாட்டரை மட்டும் தனியாக எடுக்கிறோம். அடுத்து அதை தான் நம்ம ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ கூட்டி ஈக்குவலாக நடக்கும். ஸோ பண்ணி பார்க்கும்போது நமக்கு கணக்கு சரியாக வரும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்னும் அலிகேஷன் மிக்சர்ஸில் ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ டைம் இப்போ 40 minutes ஆயிடுச்சு. இன்னும் அது எவ்வளோ இருக்குது, ஒரே இதில் முடிக்க முடியுமா? ஓகே, இன்னும் 4 questions இருக்குது, நம்ம அதையும் முடிச்சலாம். ஃபைண்ட் எக்ஸ் கைஸ். அதாவது நம்ம மேலே பார்த்த கான்செப்ட் எல்லாமே ஓகே. இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்காம விட்டானா அந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இது நமக்கு இந்த கான்செப்ட் ஃபெமிலியர் ஆச்சுன்னா நம்ம ஏஜ் கான்செப்ட் ஈஸியாக போட்டுடலாம். ஏஜோ ஆவரேஜோ இல்லை ஈஸியாக போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெசல் கண்டெயின், அதில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, ரேஷியோ என்னவா, ரேஷியோ வந்து 1:x இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 1:x இருக்கான். எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. ஆனால் இந்த வெசல்லிருந்து நான் ஒரு 300 ml எடுக்கிறேன். when 3 ml ஆஃப் திஸ் மிக்சர், இதையும் அதாவது இதில் இருந்து அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு இதில் இருந்து எல்லாம் வேணுங்கிற மாதிரி இதில் இருந்து நான் ஒரு 300 ml எடுக்கிறேன். 300 ml நான் அதோட ஒரு 50 ml வாட்டரையும் ஆட் பண்ணுறேன், 50 ml வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு இது மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ எவ்வளோ தெரியுமா கொடுக்குது கைஸ், எனக்கு இது வந்து 2:5 கொடுக்குது. எனக்கு அப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் அதுலேருந்து ஒரு 300 ml எடுக்கிறேன் தெரியுமா, அந்த 300 ml மில்க்கும் இருக்கும் வாட்டரும் இருக்குமா. இப்போ நான் அந்த மில்க்கு வாட்டரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், நம்ம என்ன பண்ணணும், மில்க்கு மட்டும் எனக்கு வேணும்னா இப்போ ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:x ரேஷியோவில் இருக்குது. அப்போ இதில் மில்க்கு மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், 1/1+x. இதே எனக்கு வாட்டர் மட்டும் வேணும்னா x/1+x. சேம் அதே கான்செப்ட் தான், ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1/1+x × 300. நான் ஏங்க 300 போட்டேன், 300 போடும்போது தான் நான் அதிலிருந்து மைனஸ் பண்ண முடியும். அதிலிருந்து மைனஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் வந்து இதை எடுத்தேன் கைஸ். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். அடுத்து வந்து இப்போ வந்து இங்கே இருக்கா, இப்போ இந்த வாட்டர் என்னதுன்னு பாருங்களேன். இந்த வாட்டர் வந்து இது 3 ml தானே, 300 ml தானே, ஓகே 300 ml தான். ஓகே, அடுத்து இந்த வாட்டர் என்னது பாருங்களேன். இந்த வாட்டருங்கிறது என்னது, x/1+x × 300. ஓகே போட்டாச்சா. ஸோ என்ன சொல்கிறான், இப்போ நீங்கள் மேலே மில்கை போட்டுக்கலாம், கீழே வாட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றே ஒரு சால்வ் மட்டும் போடுங்களேன். மேலே இருக்கிறது மில்க்கும் கீழே இருக்கிறது வாட்டரும் வச்சுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ரேஷியோ மாதிரி போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ஃப்ராக்ஷன் மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ மில்க் அண்டு வாட்டர், மில்க் எவ்வளோ, மில்க் வந்து 300/1+x. இதை நான் ஏன் போட்டேன்னு புரிஞ்சா, ஏன்னா இந்த 300+1+x நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இது மில்க். வாட்டர் என்னது கைஸ், வாட்டர் வந்து 300x/1+x. இங்கே எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் குரூப்பில் வந்து அப்பயே கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னன்னா இந்த மில்க் இருக்குல்ல, இந்த மில்கை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், இந்த வாட்டரை நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அவன் அடுத்து என்ன சொல்கிறான், இதோட ஒரு 50 ml வாட்டரை ஆட் பண்ணுறானா. அவன் 50 ml வாட்டர், நம்ம வாட்டர்னா நம்ம கொண்டு போய் மில்க்லேயே போட முடியும், நம்ம அதை கொண்டு வந்து வாட்டரில் தான் போட முடியும். வாட்டரில் போட்டால் நமக்கு ரேஷியோ வந்து 2:5 கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கங்க, அவன் மில்க்கு வாட்டர் ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். அப்போ மில்க்கு வந்து 2ஆகவும் வாட்டர் வந்து 5ஆகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2:5 போட்டுக்கணும். 2:5 போட்டால் நமக்கு அடுத்து என்னது, ஆஸ் யூஸ்வல் நம்ம வெறும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும், அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி சம்முக்கலாம் நீங்கள் வந்து ஈக்குவேட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு என்ன ஆகும் பாருங்க கைஸ், இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 300/1+x ஆகவும், அடுத்து இது என்னவா மாறும், இது வந்து 2 × 300x/1+x + 50 ஆகுமா. ஓகே,
இது ஆச்சுன்னா இது என்ன ஆகும்னு பாருங்க. இது என்ன ஆகும்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது மேலே வந்து 1500 டிவைடட் பை 1 + x மாறும். மேலே இருக்கிறத நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது என்ன கிடைக்கும்னா 350x + 15 கிடைக்கும். சாரி கைஸ், இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதாவது இந்த 300x-ஐயும் இந்த 1 + x நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இந்த 2ஓட எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 700x + 100 கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி தான். நான் அதனால தான் நான் இந்த ஸ்டெப்பை போடல. இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை போட்டால் இன்னொரு 5 நிமிஷம் இழுக்குங்கிறதுக்கோசரம் தான் இதை போடல. இதை நீங்கள் வெறுமனே இங்கே கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த 1 + x-ம் கீழே இருக்கிற 1 + x-ம் இங்கே அடிபட்டு போயிடும், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 1 + x-ம் இங்கே கீழே இருக்கிற 1 + x-ம் அடிபட்டு போயிடும், பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த 100 இங்கிட்ட வந்துச்சுன்னா அது 1400 மாறும். அப்போ = 700x கிடைக்கும். அப்போ இது ஒரு டைமு, இது 2 டைமு. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கைஸ்? எனக்கு எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளோதான் கைஸ். என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் வந்து 1:x இருக்கு. நான் அந்த வெசல்ல இருந்து 300 ml மிக்சரை எடுத்து அதை 50 ml வாட்டரில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ வந்து 2:5 மாறும். 2:5 மாறிச்சுன்னா எனக்கு எக்ஸனுடைய வேல்யூ என்ன அதை மட்டும் கேட்குறான். ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை பண்ணோம். ஸோ வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. A jar contains a mixture of milk and water in the ratio 5:x. அவ்வளோதான். நம்ம அங்கே பார்த்ததே தான் 5:x. ஆனால் அதுலேருந்து நான் 1 லிட்டர் எடுக்கிறேன். 1 லிட்டர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர், 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். அதில் நான் வந்து 1 லிட்டர் தண்ணியை வந்து நான் ஊற்றுறேன் வரல. அதில் நான் 1 லிட்டர் தண்ணியாக ஊற்றுறேன். 4 லிட்டர் ஆஃப் மிக்சர். இப்போ என்ன சொல்கிறானுங்க, எனக்கு அந்த மிக்சர் வந்து 4 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒரு வெசலில் 4 லிட்டர்ஸ் இருக்கான். அந்த 4 லிட்டர்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்கான், எந்த ரேஷியோஸில் இருக்கான்னா நமக்கு 5:xங்கிற ரேஷியோஸில் இருக்கான். அப்போ எனக்கு மில்க் எவ்வளோ வேணுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா 5 / 5 + x போட்டு நான் × 4 போட்டேன்னா எனக்கு அந்த 4 லிட்டரில் எவ்வளோ மில்க் இருக்குன்னு தெரியுமா? அதே மாதிரி நான் x / 5 + x போட்டேன்னா × 4 போட்டேன்னா எனக்கு அந்த 4 லிட்டரில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு தெரியுமா? ஓகே, அப்போ இதை நான் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 20 / 5 + x ஆகவும் இது வந்து எனக்கு 4x / 5 + x ஆகவும் கிடைக்குமா? இது எனக்கு என்னது? இது எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இது எனக்கு வந்து மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு 5/x-ஐயும் 5/x நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இதை இப்படியே வச்சுக்கணும். என்ன சொல்லிட்டான், இப்போ நான் இதில் 1 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் அவசரப்பட்டு 5/x-ஐயும் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் 5/x அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரேஷியோ. இது வந்து எனக்கு வேல்யூ. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? நான் இங்கே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து இதில் எவ்வளோ வந்து மில்க் இருக்குது, வாட்டர் இருக்குது நான் கண்டுபிடிச்சிக்க முடியும். எனக்கு ரேஷியோ தேவையில்லை, எனக்கு தேவை குவான்டிட்டி தேவை. ஸோ குவான்டிட்டிக்கு நான் இதை இப்படி தான் வைக்கணும். ஸோ அப்போ இது வந்து மில்கோட வேல்யூ, இது வந்து வாட்டரோட வேல்யூ, இது வந்து மில்கோட ரேஷியோ, இது வாட்டரோட ரேஷியோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மில்கோட வேல்யூ இருக்குல்ல, இந்த மில்கோட வேல்யூ மேலே எழுதிக்கிறேன், கீழே வாட்டரோட வேல்யூவை எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க, 5 + x. இப்போ நான் இதில் வெறுமனே என்ன பண்ணுறேன், வெறுமனே வந்து ஒரு 1 ஆட் பண்ணுறேன். அதாவது 1 லிட்டர் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் இங்கேயே போட்டுக்கோங்க, தனியாக போட வேணாம், இங்கேயே போட்டுக்கோங்க. ஒரு 4x + 5x என்னது வாட்டர். அதோட நான் ஒரு 1 லிட்டர் ஆட் பண்ணுறேன். 1 லிட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 4x + 5 + x 5 + x டிவைடட் பை 5 + x மாறும். ஸோ போட்டோன்னா நமக்கு என்ன வரும் கைஸ்? 5x + 5 டிவைடட் பை x + 5ன்னு வரும். அதை நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இங்கே கொண்டு வாங்க. அப்படியே இங்கே கொண்டு வந்து நம்ம இங்கே போடுங்க. இங்கே போட்டிங்கன்னா 5x + 5 கிடைக்குமா? இதோட எனக்கு என்ன ஆகும்? ஒரு பிரச்சனை இல்லை. பண்ணால் எனக்கு மில்க் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க? 1:1ங்கிறாங்க. மில்க் 1 இருந்துச்சுன்னா வாட்டர் 1 இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த ரேஷியோவை இங்கே போட்டிங்கன்னா நமக்கு இது என்ன ஆகும்? அப்படியே இது வந்து ஈக்குவேட் ஆகும். ஸோ 20 / 5 + x = 5x + 5 டிவைடட் பை 5 + x. இந்த 5 + x 5 + x கேன்சல் ஆயிரும். இந்த 20 - 5 வந்தால் இங்கே 15 மாறும், இங்கே 5x. ஸோ அப்போ x = 3. நமக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் x = 3 கைஸ், 2க்கு A. அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஹவு மச் பியூர் ஆல்கஹால் ஹேஸ் டு ஆடட் 400 ml ஆஃப் சொல்யூஷன் கண்டெய்னிங் 15% ஆஃப் ஆல்கஹால்
டு சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இந்த மிக்சர் டு 32%. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சொல்யூஷன் இருக்கான், அந்த சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் இருக்கான், அதாவது அந்த சொல்யூஷன்ல எவ்வளோ இருக்கான் 400 ml இருக்கான். அந்த 400 mlல 15% என்ன இருக்கான் ஆல்கஹால் இருக்கான். 15% எவ்வளோ 15/100 is equal to 400 போட்டோம்னா நமக்கு 60 ml வந்து நமக்கு என்ன இருக்கான் 60 ml வந்து நமக்கு வெறும் ஆல்கஹால் மட்டும் இருக்கு. சாரி 400 mlல 60 போயிருச்சுன்னா மிச்சம் 340 என்னது கைஸ், மிச்சம் 340 வந்து நமக்கு ஆல்கஹால் இல்லாத சப்ஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்றாங்க, இது வந்து ஆல்கஹால் இல்லாத சப்ஸ்டன்ஸ், இது வந்து ஆல்கஹால் உடைய சப்ஸ்டன்ஸ், இதுதான் ஆல்கஹால். இப்போ கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ ஆல்கஹாலை போட்டா எனக்கு ஆல்கஹாலுடைய வேல்யூ எண்டு ப்ராடக்ட்ல 32ன்னு கிடைக்கும். இது 32 இருந்தால் மேலே என்ன வரும், மேலே வந்து நமக்கு 68ன்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 68 எதுக்கு வருது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 68 எதுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னா ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல 400 ml ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. அந்த 400 mlல 15% ஆல்கஹால்ட்டான். அப்போ அந்த 15% என்னது இந்த 60. அப்போ இது ஆல்கஹால்னா ஆல்கஹால் இல்லாத சப்ஸ்டன்ஸ் எது 340. அப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னா, நான் இன்னும் ஆல்கஹாலை ஊத்துறேன், ஆல்கஹாலை ஊற்றும் போது ஆல்கஹால் தானே அதிகமாகும், அதனால தான் நான் ஆல்கஹாலுக்கு ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்படி போடும்போது அது அந்த சொல்யூஷன்ல 32% ஆயிருமா. அப்போ 100% 32% ஆல்கஹாலாக இருக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற 68% தான் நமக்கு பேலன்ஸாக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணலாம். இதை வந்து கட் பண்ணும்போது இது வந்து ஒரு டைமாகவும் இது வந்து 5 டைமாகவும் மாறும். அடுத்து வந்து இந்த 32 அங்கிட்டு போயிருச்சுன்னா 5 × 32 மாறும். அப்போ 160 மாறும், ஈக்குவல் டு 60 + x மாறும். அடுத்து நமக்கு x is equal to 100 ml அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கேள்விக்கு என்ன கேட்குறான், எவ்வளோ ஆல்கஹால் நான் ஊற்றுனா எனக்கு வந்து அது வந்து 32% மாறும், 100 ml ஊற்றுனா தான் அது எனக்கு 32% மாறும். அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்து to a sugar solution 3 liter containing 40% of sugar, 1 liter of water is added, the percentage of sugar in the new solution. ஒன்றுமே இல்லை, 3 லிட்டர் இருக்கான் ஒரு சுகர் சொல்யூஷனில், சுகரும் இருக்கும் வாட்டரும் இருக்கும், சுகரும் இருக்கும் வாட்டரும் இருக்குமா, அது 3 லிட்டர் இருக்கான். இதில் 40% சுகரான். அப்போ 3 லிட்டரில் 40% எவ்வளோ, 40% எவ்வளோனா என்ன சொல்லலாம் 40% எவ்வளோ, ஓகே எவ்வளோனா இது வந்து ஒரு 2 டைமும் இது வந்து ஒரு 5 டைமும் 6/5ங்கிறது என்னதுக்கு 6/5ங்கிறது எனக்கு வந்து சுகர். அதே எனக்கு வாட்டர் தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், 60/100 × 3 லிட்டர் போட்டோம்னா இது 0 அடுத்து இது எனக்கு வந்து என்ன சொல்லலாம் 3 டைமு, இது வந்து எனக்கு ஒரு 5 டைமு. அப்போ எனக்கு வந்து 9/5ங்கிறது எனக்கு வாட்டர். அப்போ எனக்கு சுகரு வாட்டர். இப்போ என்ன சொல்லிட்டானா 1 லிட்டராக வாட்டரை வந்து ஆட் பண்ணுறான். வாட்டரை வந்து 1 லிட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும், 9/5 + 1 9 + 5/5 போட்டால் 14/5 வரும். அப்போ என்ன கேட்குறான், இப்போ நியூ சொல்யூஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படிங்கிறத கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது என்னது, இது வந்து பழைய சுகரு, ஓகேவா, இது வந்து சுகரு. வாட்டர் வந்து நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, வாட்டர் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து சுகரும் வாட்டரும் என்ன ரேஷியோவில் இருக்குது, சுகர் வந்து 40% இருக்குது, அப்போ வாட்டர் வந்து 60%னா நமக்கு இது 2:3 இருக்குமா. இப்போ 2:3 எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இது வந்து இப்போ சுகரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் வாட்டர் வந்து 14:5 மாறுது. ஸோ இந்த 5ம் அடிபட்டு போயிடும். இந்த 6 வந்து 3 டைம் ஆகும், இந்த 14 வந்து 7 டைமாக மாறும். ஸோ அப்போ 3:7 மாறிடுச்சு. அதாவது இந்த கணக்கோட ஸ்டார்டிங்கில் 2:3 இருந்த சுகர் வாட்டர் ரேஷியோ இப்போ என்னவா மாறிடுச்சு, இப்போ 3:7 மாறிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம அலிகேஷன் மிக்சர்ஸோட கான்செப்டில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே.